பொலிவுடன் மாலை நியூஸ். கேரளாவில் திருச்சூர் பூரம் தடையாக காரணம் சுரேஷ் கோபி என வலுக்கும் சந்தேகம். ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வந்திறங்கியது குறித்து எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். கேரளாவில் நடைபெறும் திருவிழாக்களில் முக்கியமானதாக கருதப்படும் திருச்சூர் பூரம் விழா இந்த ஆண்டு கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் பல்வேறு அரசியல் பிரச்சினைகளால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் கேரளா அரசியல் வட்டாரங்களில் இன்றளவும் பரபரப்பான பேச்சு பொருளாக உள்ள நிலையில் தற்போது இச்சம்பவம் குறித்த ஒரு காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்த துவங்கியுள்ளது. திருச்சூர் பூரம் பாதியில் நிறுத்தப்பட்ட போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் அதற்கு காரணமானவர்கள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் திரும்பாடியில் உள்ள அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நேரத்தில் அப்போதைய பாஜக வேட்பாளரும் தற்போதைய எம்பியுமான சுரேஷ் கோபி சேவா பாரதி அமைப்புக்கு சொந்தமான ஆம்புலன்ஸில் திருவம்பாடி மைதானத்திற்கு வந்திறங்கிய காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. குறிப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பயன்படும் அவசர ஊர்தியில் சுரேஷ் கோபி அவசரமாக வந்து இறங்கியது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி வருவதோடு பூரம் நிறுத்தப்பட்டதில் சுரேஷ் கோபிக்கும் பங்கு உண்டு என்ற சந்தேகங்களும் தற்போது எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப துவங்கியுள்ளது. கேரளா அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.